والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை முடித்துவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறையில் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தர்ம திருநாளில் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த சபையில் நாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இஸ்லாம் என்கிற ஒரு பரிசுத்த மார்க்கத்தை விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுடைய அருளால் நாம் பெற்று அந்த மார்க்கத்தை அடைந்த ஒரே காரணத்திற்காக மரணத்திற்கு பிறகு மரணமில்லாத ஒரு வாழ்வில் சொர்க்கத்தை அடைய இருக்கிறோம் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையை இந்த மார்க்கம் நமக்கு விதைத்திருக்கிறது. இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் முஸ்லிம்களிடத்தில் ஏராளமான வழிபாடுகளையும் ஏராளமான சட்டத்திட்டங்களையும் சொல்லித் தருவதன் வாயிலாக கட்டுப்படுதல் என்கிற ஒரு காரியத்தை தான் இந்த மார்க்கம் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களிடத்தில் அதிகமாக நினைவுபடுத்தியது இந்த கட்டுப்படுதலுக்காகத்தான். ஒரு தருணம் நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னah இல்லா மன் அபா. மக்களே, என் சமுதாயத்தில் ஒட்டுமொத்த பேரும் சொர்க்கவாசிகள். எல்லா ஆண்கள், எல்லா பெண்கள், எந்த நிறம், எந்த மொழி, எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள், ஏற்க மறுத்தவர்களை தவிர என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வமை யாபா, ஏற்க மறுத்தவர்கள் என்றால் யார் அவர்கள்? மன் அத்தாஅனி தஹல ஜன்னah, எனக்கு கட்டுப்பட்டவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள். வமன் அசானி ஃபக்கத் அபா, நீங்க என்ன சொல்ல நான் என்ன கேட்கன்னு ஒருத்தன் போவானே, அவன் நாளை மறுமையில் ஏற்க மறுத்தவனாக பார்க்கப்படுவான், அல்லாஹ்விடத்தில் நரகத்தை அடைவான் என்றார்கள் நபி அவர்கள். எனக்கு கட்டுப்படாதவன் தான் அந்த ஏற்க மறுத்தவன். இஸ்லாம் இவ்வளவு வழிபாடுகள், இவ்வளவு சட்டத்திட்டங்களை சொல்லி எதை நிலைநாட்ட பார்க்கிறது? கட்டுப்படுவியா மாட்டியா? கட்டுப்படாதவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த விதமான அங்கீகாரமோ அந்தஸ்தோ உயர்வோ கிடையாது என்று மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி கொடுத்த சமூகத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் பெரும் பெரும் தியாகத்தை எல்லாம் செய்துவிட்டு இந்த இஸ்லாத்திற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்தார்கள். அல்லாஹ் அந்த தியாகத்தை கடுகளவு கூட உயர்வாக பார்க்கவில்லை. எதை அல்லாஹ் பார்த்தான் தெரியுமா? அவர்களுடைய கட்டுப்படுதலை. மது அருந்தி கொண்டிருந்தார்கள், வட்டி வாங்கி கொண்டிருந்தார்கள், சூதாடி கொண்டிருந்தார்கள், எல்லா விதமான தீமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த அறியாமை கால சமூகம் அல்லாஹ்வை ஏற்றதால், இந்த தூதரை ஏற்றதால், மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டதால் அத்தனை பாவங்களையும், தங்களுக்கு விரும்பிய பாவங்களை சுய விருப்பம் காட்டாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தூக்கி எறிந்தார்கள். இதனால் தான் அவர்கள் தலை சிறந்த சமுதாயத்தினர். அல்லாஹ் இந்த கட்டுப்படுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த இஸ்லாத்தில் அங்கீகாரம் தருகிறான். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனா குடிபெயர்கிறார்கள். தொடர்ச்சியாக 18 மாத காலம் காபத்துல்லாவை நோக்கி தொழக்கூடாது, மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் மக்திஸை நோக்கித்தான் வணக்க வழிபாடை நீ நிறைவேற்ற வேண்டும், அதுதான் நீங்க உங்களுடைய கிப்லா என்றால் ஆக்குகிறான். நபிக்கு அதிக விருப்பம் தன் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டுமே. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், மறுபேச்சு கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொழுகிறார்கள். 18 மாதங்கள் முடிகிறது. முஸ்லிம்கள் யாருமே அதை அழைக்கல, அது பற்றி ஒரு கருத்து சொல்லல. அல்லாஹ் எதை பார்த்து தொழ சொன்னாலும் தொழ வேண்டியதானே. 18 மாதங்கள் முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டத்தை மாற்றுகிறான். இனிமேல் காபத்துல்லா தான் கியாமத் நாள் வரை உங்களுடைய கிப்லா. நேற்று வரை இஸ்லாத்தை ஏற்ற யூத சமூகம் இந்த ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் காரணம் வைத்து எந்த காரணமும் கிடையாது. அல்லாஹ்வை ஏற்கல, ரசூலுல்லாஹ்வை ஏற்கல, எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் ஏற்றவர்கள். எங்க கிப்லாவை மறுப்பதற்கு என்ன காரணம்? நாங்கள் கட்டுப்பட முடியாது. இஸ்லாத்தை விட்டு ஒரு கூட்டமே வெளியேறிவிட்டது.
அலைஹிஸ்ஸலாம் சட்டத்தை மாத்தல. அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய குதிரத்து என்ன தெரியுமா? எனக்காக நீங்கள் வளையணுமே தவிர உங்களுக்காக நான் வளைய முடியாது. என் மார்க்கமோ என் சட்ட திட்டங்களோ எதுவுமே உங்களுக்காக வளையாது. எனக்காக நீ வளைவியா, கட்டுப்படுவியா? கட்டுப்படல, வெளியே போயிருந்துருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான். வானவர்களுக்கு கட்டளை இடுகிறான், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் கட்டுப்பட்டார்கள், சுஜூதிலே விழுந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? காலமா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத இத அமர்த்துக், இப்லீஸே நான் சொன்ன பிறகு கீழ்ப்படியாமல் இருக்க உன்னை எது தடுத்தது? உடனே விழுந்திருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் நான் கவனிக்கல, நீ சொன்ன கவனிக்கல. அவன் சொல்லுகிறான், அன கைரும் மின்ஹு, நான் சிறந்தவன். கலத்தனி மின்னார் வ கலத்தஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். களிமண் பெருசா, நெருப்பு பெருசா? இது பட்டிமன்றம் கிடையாது, விவாத சூழ்நிலை கிடையாது. நான் சொன்னால் மண்ணுக்கும் மண்ணாங்கட்டிக்கு கூட நீ கட்டுப்படணும். இப்ப நீ நினைக்கிறது எது தெரியுமா? ஆதம் பெரிதா நீ பெரிதா? ஒரு பேச்சுக்கு நீ பெருசாக இருக்கட்டும். சொன்ன நான் உன்னை விட பெரியவன் தெரிய வேண்டாமா? என்னை நீ பெரியவன் ஏற்றுக்கொள்ளலையா? ஃபஹபித் மின்ஹா ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா ஃபக்ருஜ் இன்னக மின ஸாகிரின், நீ இருந்து போயிரு, பெருமை அடிப்பது இந்த இடத்தில் தகாது, சிறுமைப்பட்டவனாக நீ வாழ என்று அவனை அனுப்புகிறான். இப்லீஸிடத்தில் அல்லாஹ் நிராகரித்த ஒரே விஷயம், அவன் தொழவில்லை என்றா, அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை என்றா, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தவில்லை என்றா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவனை அழைத்தான் என்றா? இது எதுவுமே கிடையாது. அவன் கட்டுப்படல. கட்டுப்படாதவனுக்கு என்னுடைய அருளோ, என்னுடைய கருணையோ, என்னுடைய இரக்கமோ எதுவும் ஏற்படாது. அல்லாஹ் அவனை நிரந்தர நரகத்துக்குரியவனாக மாற்றி விடுகிறான். இஸ்லாம் அதிகமாக நிலைநாட்டுவதும் வலியுறுத்துவதும் இந்த கட்டுப்படுதலை தான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் கட்டுப்படுவதை குறித்து தான். குல், நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யாரை? நான் யாரை கட்டுப்பட வேண்டும் என்று அனுப்பி வைத்தேனோ அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். யுஹிப்புக்கும் அல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். கட்டுப்படுவதற்கு தான் இந்த தூதர். நம்மள சாக்ரிஃபைஸ் தான் பார்க்கிறோம். நான் பெரும் தியாகி, இஸ்லாத்துக்காக எத்தனை லட்சங்களை செலவழித்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். உமர் விஷயத்தில் கூட அல்லாஹ் பார்க்கவில்லை, அபூபக்கர் விஷயத்தில் கூட அல்லாஹ் பார்க்கவில்லை. ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பனு தமீம் என்ற கோத்திரத்தவர்கள் வருகிறார்கள். நபியிடத்தில் சொல்கிறார்கள், நபியே எங்களுக்கு ஒருவரை தலைவராக நியமியுங்கள். தலைவர் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குமா இல்லையா? நாங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு சில காரியங்களை கட்டுப்படுவதற்கு எங்களுக்கு அது வழிவகை செய்யும் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர், இந்த கூட்டத்தில் இவரை எனக்கு தெரியும், நல்ல மனிதர், இவரை நீங்கள் தலைவராக ஆக்குங்கள். சஜஸ்ட் பண்றது தப்பா? தப்பு கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த கூட்டத்தில் அக்ரம் பின் ஹாபிஸ் இருக்கிறார், தலை சிறந்த நபர், அவர் நீங்க தலைவராக போடலாம். இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து கேட்கிறாங்க, உமரே, நான் என்ன பேசுறாலும் மறுபேச்சு பேசுறதே வருவீங்களா? உமர் பதில் உரைக்கிறார், நீங்க சொல்லி நான் பேசாம இருப்பேனா? உங்களை மறுக்க வேண்டிய எண்ணம் எனக்கு கிடையாது, என் கருத்தை சொன்னேங்கிறாங்க. மாறி மாறி தங்கள் கருத்துக்களை பேசுகிறார்கள். யார் இஸ்லாத்திற்காக அதிகம் தியாகம் செய்தவர்கள், அதிக வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள், பெரும் பெரும் சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தவர்கள் மாறி மாறி வாதம் செய்து கொள்கிறார்கள். நபியினுடைய பேச்சுக்கு அங்க விஷயம் இல்லாம போயிடுச்சு. நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்று முடிவெடுத்திருக்கலாமா இல்லையா? அப்படி இருந்தவர்கள் தான் இந்த கூட்டம். எதையாவது கேட்பார்கள், நபி அவர்கள் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவன் தூதரும் நன்கறிந்தவர்கள் என்று சொன்ன இந்த கூட்டம், இந்த தோழர்கள் இந்த சபையில என்ன பண்ணிட்டாங்க? நபியின் வார்த்தைக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை என்பதை கொண்டு நடந்து கொண்டார்கள். வசனத்தை அல்லாஹ் இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, இந்த நபியின் குரலுக்கு மேல உங்க தொண்டை உயரக்கூடாது.
நான் எதுக்கு இந்த தூதரை கொடுத்திருக்கிறேன்? நீங்கள் சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கவா, அல்லது நீங்கள் அனைவரும் இவருக்கு அடிபணிவதற்கா? அடிபணிவதற்குத்தான் தந்திருக்கிறேன் என்றால் இனி இந்த தூதருக்கு குரலுக்கு மேல் உங்கள் குரல் உயரக்கூடாது. மீறி தொண்டை உயர்ந்துச்சுன்னு வைங்க, சேர்த்து வைத்த அமல்கள் எல்லாம் அழிச்சிருவேன். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? கஷ்டமான கால சூழ்நிலையில் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற அபூபக்கரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த உமர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இஸ்லாத்தில் மக்காவில் வாழ்ந்த மற்ற முஸ்லிம்களுக்கெல்லாம் பெரும் பலமாக கருதி அந்த உமரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் தியாகமோ உங்கள் அர்ப்பணிப்போ நீங்கள் பத்ரிலே உஹதிலே கலந்து கொண்டதோ அல்லாஹ்வுக்காக குடும்பத்தை எல்லாம் விட்டு ஹிஜ்ரத் செய்ததோ எனக்கு முக்கியமில்லை. கட்டுப்படலைன்னா நீங்கள் சேர்த்து வைத்த அமல்களை எல்லாம் அழிச்சிருவேன். இஸ்லாத்துல எது பேஸ்? இப்ராஹிம் நபி அல்லாஹ் உயர்த்தி பேசுவதற்கு என்ன காரணம்? மகனை அறுக்க போனார் என்பதா? மனைவியை பாலைவனத்தில் விட்டார் என்பதா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு என்று இப்ராஹிம் இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பார் இப்ராஹிம். ஏன் கட்டுப்படணும்னு கேட்க மாட்டார். கட்டுப்பட்ட என்ன தருவேன்னு கேட்க மாட்டார். கட்டுப்படல என்ன செய்வேன்னு கேட்க மாட்டார். நீ சொல்லிட்டல்ல நான் கட்டுப்பட்டுட்டேன் என்று விழுந்து விடுவார். அவர்தான் இப்ராஹிம். இது பத்தல இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், அல்லாஹ் இப்ராஹிமை பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான். இதை செய்வாரான்னு பார்ப்போம், அதை செய்யறாரான்னு பார்ப்போம். ஒவ்வொன்னா கொடுக்கலாம். எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டார். மறுவேற்ற கிடையாது. நான் இத்தனை ஆண்டு காலம் அயராது அல்லாஹ் கொடுத்த பாடுபட்டு கண்ணீர் வடித்து கேட்ட பிள்ளையை அல்லாஹ் அறுக்க சொன்னான். அல்லாஹ் பிள்ளையா என்று வரும்போது கட்டுப்படுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளையை கவர்த்தி அறுப்பதற்கு துணிந்தார் இப்ராஹிம். கட்டுப்பட்டதால் தான் இப்ராஹிமுக்கு கண்ணியமே கூட. தியாகத்தால் அல்ல, அமல்களால் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க. யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்படுபவர்களாகவே ஆக்கிவிடு என்று கேட்டார்கள். இப்ராஹிம் எதை கற்று கேட்டார்கள்? அதன் தொடர்ச்சியில கேட்கிறாங்க, ஓ அரினா மனாசிக்கனா, நீதான் எங்களுக்கு வணக்க வழிபாடு கற்றுத் தரணும். எப்படி தொழுவணும் நீதான் சொல்லணும், எப்படி நோன்பு வைக்கணும் நீதான் சொல்லணும், எப்படி தவாப் செய்யணும் நீதான் சொல்லணும். நீ சொல்லாமல் எங்களுக்கு எந்த அமலும் கிடையாது. உனக்கு கட்டுப்பட்டவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி என்று கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரமலான் மாதத்தினுடைய பிறை அறிவிப்பு வந்துச்சு. நேற்றுக்கு எல்லா பகுதியும் தேடி பிறை தென்படல. 30வது நோன்பு தான், வியாழக்கிழமை தான் பெருநாள் என்று ஒரு அறிவிப்பு. திடீரென்று கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பகுதியில சில முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் பிறை பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் பிறை பார்த்தோம். தகவல் வருகிறது. வீட்டுல மனைமார்கள் சாப்பாடு செய்யலையே, நாளைக்கு பெருநாள்னா சகருக்கு வாழைப்பழத்தை வச்சு கதையை முடிச்சிடலாம். கறிச்சோறு இல்லாம பெருநாள் நடக்குமா? தைக்க கொடுத்த இடத்துல ட்ரெஸ் வரலையே, நாங்க போட்ட திட்டம் வேற இல்ல, அதெல்லாம் கிடையாது. முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க, இல்ல பெருநாள் ஏத்துக்க முடியாது என்ற ஒரு மனநிலை. இதெல்லாம் ஒரு ஜமாத் அனலைஸ் பண்ணுவீங்க, இஷ்டத்துக்கு பேசலாம். ஒரு பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்க ஜமாத்து. என்ன எத்தனை மணி? அசருக்கு அப்புறம். கடை இருக்கு, மகரிபுக்கு அப்புறம் வைங்க. ஃபஜருக்கு அப்புறம் பயான், தூங்க வேண்டிய வேலை இருக்கு. நீங்க லுஹருக்கு அப்புறம் வைங்க. எப்படி பேசலாம்? ஒரு ஜமாத்தை அனலைஸ் பண்ற எல்லாத்தையும் மறுத்தரலாம், தப்பு கிடையாது. ரப்ப அனலைஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், சூமுல் ருயத்தி, பிறை பார்த்தால் நோன்பு வையுங்கள். வஅஃப்திருல் ருயத்தி, பிறை பார்த்தால் நோன்பு விட்டுருங்க. ஃபைதா உகமி அலைக்கும், ஒருவேளை மேகமூட்டம் தென்பட்டு பிறை மறைக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த மாதத்தை 30ஆக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்த நாள் பிறை 1 என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இது யாரு போட்ட சட்டம்? ரப்பு போட்ட சட்டம். இந்த சட்டம் எனக்கு அவன் வளைப்பானா? வளைக்க மாட்டான். அவ்வக்கருக்கு வளைக்காத சட்டம் இல்லையா? உமருக்கே அதை வளைக்க மாட்டேன்னு சொன்ன சட்டம் இல்லையா? இப்ராஹிமுக்கே வளைக்க மாட்டேன்னு சொன்ன சட்டம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே வளைக்க மாட்டேன்னு சொன்ன சட்டம் இல்லையா? மார்க்கத்துல நான் ஒரு ரூட்டை போடுவேன், இன்னொரு ரூட்டு போட்டா போட்டு போய்கிட்டே மறுமை நாளில் நரகத்தை தவிர எந்த இடத்தையும் நீங்க சந்திக்க போவது இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்ல பெருங்கூட்டம் அந்த மக்களோடு சேர்த்து வழிபட வேண்டாமா? இந்த கூட்டத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக காயல்பட்டின வாசிகளுக்கு நான் ஒன்று நினைவுபடுத்துவேன். ஏன் இந்த ஊரை நம்ம நினைவுபடுத்தணும் தெரியுமா? ஒரு வழிகேட்டை இந்த ஊர் மக்கள் செய்கிறார் என்ற ஊரை காரணம் வைத்து தொடர்ச்சியாக 100 ஆண்டுகள் பழமை பெற்ற வழிகேட்டை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பகுதி மக்கள்.
ஸ்மார்ட் போன் இல்ல நானும் வைக்க மாட்டேன் யாராவது முடிவு எடுக்கிறோமா? போன முன்னோர்கள் பல நூறாண்டுகளுக்கு முன்பு யாரும் கடல் பயணத்தை மேற்கொண்டதில்லை, நானும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் முடிவு எடுக்கிறோமா? சில ஆண்டுகள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு 50-20 ஆண்டுகளுக்கு முன்பாக முஸ்லிம் முன்னோர்கள் எல்லாம் ஆங்கில கல்வியை புறக்கணித்து அரசு வேலைகளை புறக்கணித்தார்கள். அவங்க செஞ்சாங்க, நம்ம செஞ்சோமா? ஆனால் அவர்கள் விட்டு விட்டு சென்ற வழிகட்டை மட்டும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். நாளை மறுமையில் நடக்கிற ஒரு காரியத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதர் வரை அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் ஒன்றை அறிவிப்பார். நீங்கள் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள். சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளை நோக்கி செல்வார். சூரியனை வணங்கியவர் சூரியனை நோக்கி செல்வார். நெருப்பை வணங்கியவர் நெருப்பை நோக்கி செல்வார். சிலுவை வணங்கியவர்கள் சிலுவை நோக்கி செல்வார்கள். எல்லாரும் அவங்கவுங்க கலந்துருவாங்க. நம்ம கடவுள் ஏதாவது கொடுக்க போறாரு நம்பிக்கையில போவாங்க, நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இறுதி யார் இருப்பார்கள்? இந்த முஸ்லிம் கூட்டத்தில் உள்ள நல்லவர்கள் இருப்பார்கள், பாவம் செய்த முஸ்லிம்களும் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு வந்து கேட்கிறான், நீங்க போகலையா? எல்லாரும் போயிட்டாங்கப்பா, நீங்களும் போயிருக்கணுமா இல்லையா? நபிமார்கள் இருக்க, நல்லவர்கள் இருக்க, சஹாபாக்கள் இருக்கிற, பெரும் பெரும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த அந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாமும் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அந்த மக்கள் ஒட்டுமொத்த பேரும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற வார்த்தையை உங்கள் வாழ்நாளில் நீங்க மறந்துடாதீங்க. இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், உலகத்தில் அவர்கள் பக்கம் எங்களுக்கு தேவை இருந்தது. என்ன இருந்தது? அவன் தான் கடமை கேட்கணும், அவன் தான் கடவாடகை கேட்கணும், அவன் தான் எல்லா விஷயமான காரியத்திலும் நான் அவனைத்தான் சார்ந்து இருக்கணும். இஸ்லாமிய கொள்கையில் உள்ளவனிடத்தில் மட்டும்தான் பேசுவேன், இஸ்லாமிய கொள்கையில் உள்ளவனிடத்தில் மட்டும்தான் பழகுவேன். அந்த துணியால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நான் அவனுக்கு கட்டுப்பட்டவனாக துணியால வாழல. இந்த ஆசிரத்தில் அவனுக்கு கட்டுப்பட்டா என்ன பலன், என்ன எனக்கு என்ன யூஸ் இருக்கு? இந்த நாளில் நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுவோமா என்று அவர்கள் சொல்லுவார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் என்று வரும்பொழுது உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டுப்படாமல் மார்க்க சட்டத்திற்கு அடிமைதார்கள் அவர்கள் சொல்வார்கள். யா அல்லாஹ், உலகத்தில் அவர் பக்கம் எங்களுக்கு தேவை இருந்தது, அப்பவே நாங்க கட்டுப்படல, இன்னைக்கு நாங்கள் அவர்கள் பின்னால் செல்வோமா? இதை அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் நம்முடைய மனதின் பக்கம், நம்முடைய பார்வையின் பக்கம் வருகிறது என்றால் உடனடியாக அடிபணிந்து கட்டுப்படுகிற ஒரு பண்பாட்டை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. கட்டுப்படாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ இஸ்லாமிய மார்க்க கருத்திற்கோ கட்டுப்படாமல் ஊர் வழக்கம் என்று ஒன்றை கடைபிடிக்காதீர்கள், சமூக நன்மை என்று ஒன்றை கடைபிடிக்காதீர்கள், எனக்கு தேவை என்று ஒன்றை கடைபிடிக்காதீர்கள், என் வாழ்க்கைக்கு இதுதான் நல்லது என்று கடைபிடிக்காதீர்கள். அல்லாஹ் சொன்னது என்ன என்று நீங்கள் பாருங்கள். இந்த கட்டுப்படுதலை அன்றைய காலத்தில் சஹாபாக்களில் ஒரு சாரார் இழந்தார்கள். கிப்லா மாற்றத்தை ஏற்படுத்தும் போது யூதர்களில் பெரும் கூட்டம் இஸ்லாத்தில் இருந்தார்கள். கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னதால் இன்றைக்கு அவர்கள் நிரந்தர நரகத்திற்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். வழியை அப்படித்தான் நோக்கி நம்மளை அழைக்கும். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்திற்கு மிக தெளிவாக கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய பண்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கும் அல்லாஹ் நமக்காக வளைய மாட்டான். அவன் சட்டம் ஒரு காலத்தில் வளையாது. நீங்கள் பாருங்கள், சவுதி பிறையை ஏற்போம் என்ற கூட்டம் அவன் நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்றைக்கு பெருநாள் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வாயிலிருந்து வரக்கூடியதுதான் எங்களுக்கான பெருநாள் அறிவிப்பின் ஏற்றவர்கள், அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். நாளைக்கு எங்களுக்கு பெருநாள் இல்லை, ஹதீஸில் இருந்தால்தான் ஏற்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், பெருநாள் பிறை பார்த்தால் பெருநாள், நோன்பு பிறை பார்த்தால் நோன்பு, பிறை பார்த்து தான் நோன்பு வைக்க சொன்னாங்க, பிறை பார்த்து தான் பெருநாள் கொண்டாட சொன்னார்கள் என்று சொன்னதனால் ஹதீஸைத்தான் ஏற்போம் என்ற கூட்டம் எங்களுக்கு தருமாறு. ஊர் வழக்கம் இருக்கா இல்லையா? முன்னாடி அறிவு பண்ணிட்டோமா இல்லையா? 11 மணிக்கு அந்த தகவலை வச்சுக்கொள்ள முடியுமா? இது என்ன காலகட்டம்? வாட்ஸ்அப்ல செய்தி பரப்ப முடியாத, பேஸ்புக்ல போட முடியாத, எவ்வளவு ஸ்பீடா போகும். உங்களை சோதிக்க வைப்பதற்கே கூட அல்லாஹ் செய்வான். இதெல்லாம் முடியுங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது இஹ்ராம் ஆடை அணிந்து விட்டால் வேட்டையாடக்கூடாது. இது இஸ்லாம் நமக்கு போட்ட தடை. நம்ம என்ன வேட்டையாடிட்டா இருக்கிறோம்? சஹாபாக்கள் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு மான் போனா, முயல் போனா,
காட்டு விலங்குகளில் இஸ்லாம் அனுமதித்த விலங்குகள்லாம் உண்டு இல்ல, அதெல்லாம் யாருக்கு சொந்தம் கிடையாது. அப்படி அடிச்சு சாப்பிட்டா அன்னைக்கு வயிறுக்கு இதமா இருக்கும், அன்றைக்கான உணவை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிலையில் தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சட்டமாக்கம் என்ன பண்ணா தெரியுமா? ஹஜ்ஜுக்காக இஹ்ராமை அணிந்து விட்டால் இஹ்ராம கலெக்டர் வரைக்கும் வேட்டையாடக்கூடாது. முடிஞ்சிருச்சா? திருக்குறானில் அல்லாஹ் பதிவிடுகிறான், இஹ்ராம போட்டு இருக்கும் பொழுது கைக்கு நெருக்கத்துல வேட்டை பிராணி நான் அனுப்புவேன். எப்படி அனுப்புவேன்? நீ இஹ்ராம அணியாத போது ஓடி ஓடி வேட்டை பிராணி பிடிச்சிட்டு இருந்தல, இப்ப இஹ்ராம போட்டுட்டேன், அது உன்கிட்ட தில்ல வந்து நிற்கும். உன்னை பார்த்து எகத்தாளமா சிரிக்கிற மாதிரி அது ஓடும். உன் கைக்கு பக்கத்துல வேட்டை பிராணி நான் கொடுப்பேன். என்ன பயப்படுறியா எனக்கு கட்டுப்படுறியாங்கிறத சோதிப்பதற்கு. இது எதற்கு? சோதனைக்காக. ரமலானுடைய காலங்களில் அந்த இரவு வேளைகளில் கணவன்மார்கள் தங்கள் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று ஆரம்பத்தில் ஒரு சட்டம். கட்டுப்படுகிறார்களா? கட்டுப்பட இயலுமா? சில நபித்தோழர்கள் அந்த கட்டுப்பாட்டையும் இழந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? சட்டத்தை வளைக்கல. உங்களால முடியாது, எனக்கு தெரியும். இனிமேல் ரமலானுடைய காலங்களில் இரவு வேளைகளில் நீங்கள் தாராளமாக மனைவிமார்களோடு சேரலாம் என்று சட்டமாக்குகிறான். நானாக மாற்றாத வரை உங்களுக்கு எந்த விதமான ஒரு சொந்த கருத்தை சொல்வதற்கு கூட இங்க இடம் கிடையாது. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சூரா பக்ரா என்ற அந்த அத்தியாயத்தில் 284வது வசனம் அது இறக்கப்படுகிறது. அதில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உள்ளத்தில் வைத்திருப்பதை வெளிப்படுத்தினாலும் சரி, மறைத்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ் அதை அறிவான், விசாரணைக்கு கொண்டு வருவான், மறுமையில இது குறித்து விசாரிக்கப்படும் என்ற கருத்தில் இறைவன் ஒரு வசனத்தை அருளுகிறான். என்ன அர்த்தம்? திருடணும் நம்ம ஆசைப்படுறோம், திருடலைனாலும் குற்றம் வந்துருச்சு, கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. வட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறோம், வட்டி வாங்கலைனாலும் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. நீ வாங்கி வாங்கறது ரெண்டாவது, ஆசைப்பட்ட இல்ல, மறுமையில இதுக்கு ஒரு விசாரணை. இந்த கருத்துல ஒரு வசனம். சஹாபாக்கள் ஓடி போய் அல்லாஹ்வுடைய தூதத்தை கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் இதனால தாங்க முடியுமா? திருடாம இருப்போம், வட்டி வாங்காம இருப்போம், மது இல்லாம இருப்போம், விபச்சாரம் செய்யாம இருப்போம், செய்யணுமே ஒரு நேரம் ஆசை வரும். அது அப்படியே ஏதாவது ஒரு அமலை செய்து அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்து துஆ செய்து மாற்றி விட்டு சென்று கொண்டிருக்கிறோம். மனுஷ இயல்பு தானே. அந்த எண்ணம் கூட வரக்கூடாதுன்னா எங்களை யாரால இருக்க முடியும்? இது உண்மையிலே யதார்த்தமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த யதார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சமிஅனா வ அத்தஅனான்னு சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் கேட்டோம், கட்டுப்பட்டோம். அல்லாஹ் என்னத்தை சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று இருங்கள். அதை சொன்னவுடன் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி. இந்த தூதர் இவருக்கு அருளப்பட்டதை இவர் நம்புகிறார். அல்லாஹ்வை, வானவர்களை, வேதங்களை, மறுமை நாளை இவர் நம்புகிறார். நம்பிக்கை கொண்டவர்கள் நம்புகிறார்கள். ஒரு சட்டம் வந்த உடனே அவர்கள் சொன்னது என்ன? சமீஅனா வாத்தாங்க. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் ஒரு பெரும் அருளை தருகிறான். இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்னத்தை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கணும். அவன் உங்க வீட்டில் மரணத்தை கொடுப்பான், ஏத்துக்கங்க. உங்களுக்கு நஷ்டத்தை கொடுப்பான், ஏத்துக்கங்க. நீங்கள் விரும்பாத கால சூழ்நிலை கொடுப்பான், ஏத்துக்கங்க. ஒரு பெரும் அமளி துமலையை கொடுப்பான், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை வைத்துத்தான் நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா இல்லையா என்பதை தெரியும். சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அகல் யுத்தத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வராங்க. அகல் யுத்தம் எவ்வளவு மோசம் தெரியுமா? குழியை தோண்டி குழிக்குள்ள நின்று எதிரிகளோடு சண்டையிட்டு மாதக்கணக்கில் நடந்த ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு நபி அவர்கள் வீட்டில் வந்து வாள்களை கீழே வைக்கிறாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் வாள்களை கீழே வச்சுட்டீங்க, வானவர்களாக நாங்கள் இன்னும் ஆயுதங்களை கீழே வைக்கல, புறப்படுங்க, அடுத்த போர்க்களத்துக்கு போகணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அடுத்த போர்க்களமா எங்க நோக்கி போகணும்? பனு குறைலா என்ற ஒரு கூட்டம், அது யூத கூட்டம். அவனாலதான் இந்த போர்க்களம் நடந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்காது. ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தத்தை மாறு செஞ்சுட்டான். இப்போ போய் அவன் கொட்டத்தை அடக்கலைன்னா மறுபடியும் பிரச்சனை வரும். கிளம்புங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, தூதர் இல்லையா? தோழர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள், உடனடியாக கட்டுப்பட்டார்கள். யாருமே மனைவி பிள்ளையை பார்க்கல, தன் சுய தேவைகளையோ வியாபாரத்தையோ சொத்துக்களையோ பார்க்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, உடனடியாக கீழ்ப்படிந்தார்கள் அந்த மக்கள். அதனால்தான் அவர்கள் தலை சிறந்த இடத்தில் வாழ்கிறார்கள். இன்றைக்கும் இந்த அடிப்படை மட்டும் மாறிவிடாதீர்கள். நம் அமல்களில் அதிகமாக இருக்கலாம், அதிக தியாகம் செய்திருக்கலாம், இது அல்லாஹ் விஷயத்துல ஒரு பொருட்டே கிடையாது. கட்டுப்படுகிறீர்களா இல்லையா? கட்டுப்பட்டவர்களுக்குத்தான் சொர்க்கம், கட்டுப்படாதவர்களுக்கு நரகம் என்பதாக இறைவன் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் கட்டுப்பட்டு
அதே நேரத்தில் இந்த கட்டுப்படுதலில் கூடுதலாக ஒரு செய்தி என்னவென்றால், சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்த மாட்டான். எதுக்கு உட்பட்டுதான்? சக்திக்கு உட்பட்டுதான். பெருநாள் தினத்தில் புத்தாடு போடணும் அவசியம் கிடையாது. பெருநாள் தினத்தில் மாமிசம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய மகிழ்ச்சிக்காக. அது இல்லைன்னா பெருநாள் நடக்காதுன்னு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஆன்மாவையும் அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். இதை உணர்ந்து இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். இந்த நாளினுடைய சில செய்திகள் மட்டும் சொல்லுவோம். அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. தக்பீர் என்றால் நீளமாக சொல்லக்கூடியது அல்ல. அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை. இந்த நாள் முடிகிற வரைக்கும் அதிகமாக தக்பீரை வாங்குங்கள். இந்த பெருநாள் திடலில் வைப்பதற்கான காரணம், இந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, கன்னி பெண்கள், அதாவது பருவ வயதை அடைந்த மாதவிலக்கு ஏற்பட்டாலும் ஏற்படாதவர்களும் சரி, இவங்க யாருமே பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. 5 வார தொழிலுக்கு வரணுமா? கிடையாது. ஜும்மாவுக்கு வரணுமா? கிடையாது. எந்த தொழிலுக்கும் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் கூட வீட்டை விட்டு வெளியேறுங்க நாங்க சொல்லுவோம். வெளியே வரட்டும். சில நபி தொழில்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஜில்பாபு கிடையாது, முக்காடு இல்லை, அவ்வளவு வறுமையில நாங்க இருக்கிறோம், போடுறதுக்கு முக்காடு கூட கிடையாது, என்ன செய்யலாம்? அப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற தன் தோழியர்களிடத்திலிருந்து முக்காடை கடன் பெற்றாவது இளவல் பெற்றாவது பெருநாள் தொழிலுக்கு வாங்கினாங்க. மாதவிலக்கு பெண்கள் தொழும் இடத்தை விட்டு விலகி இருக்கட்டும். தொழுகை முடிந்த பிறகு மக்களோடு மக்களாக சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வை துதிக்கட்டும், தக்பீர் செய்யட்டும். பிரார்த்தனைகளில் மக்களோடு மக்களாக சேர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்யட்டும். அந்த நாளினுடைய அபிவிருத்தியை வழக்கத்தை பெறுவதற்கு நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதை உணர்ந்து இந்த நாளினுடைய முக்கியம் என்ன? இந்த தொழுகையும் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய துவாக்கள். இமாம் கேட்டு நம்ம ஆமீன் சொன்னாலும் துவாங்கிறது கிடையாது. இஸ்லாம் மறுக்கிறது. நாம கேட்டாலே அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நம்ம அதிக அருள் கருணையும் அதிக அருளையும் புரிய இருக்கிறான். அதை உணர்ந்து அதிகமாக இந்த சமுதாயத்திற்காகவும் கேள்வி. பாலஸ்தீன மக்களை நினைவுபடுத்திக்கோங்க. வரக்கூடிய இலட்சணையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இந்த காயல்பட்ட மக்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் கணவனுக்காகவும் கணவன் குடும்பத்தார் மனைவி குடும்பத்தார் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மார்க்க நிலைப்பாடு என்ற அனைத்துக்காகவும் துவா செய்யுங்க. அப்படி துவா செஞ்சுட்டு கலைங்க. வீட்டுக்கு அவசரமாக செல்ல வேண்டும் என்று இந்த சபை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். வரும்போது வந்த பாதையை மாற்றி வேறொரு பாதையை நீங்கள் தேர்வு செய்தோம். வாக்குறதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.